முத்தப்பா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிய முடியாது. இவங்க உடனே நான் நிதானமா வந்திருக்கேன். என்ன ஒண்ணு வெள்ளச்சாமி வந்தா தாண்டி நீங்க நிதானமே வர்றீங்க. காரணம் வெள்ளச்சாமிக்கு பயம், சனிய வர்றாண்டா அப்படின்னு. அந்த பயத்துல நீங்க நிதானமா வர்றீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் நீங்க நல்லா பாருங்க, நல்லா பேசுறீங்க. என்னையே சொன்னேன் முத்தப்பா அவர்களே, இப்பவும் சொல்றேன், மேடையிலே உங்களுக்கு எதிரி, மேடையிலே நான் கோமாளி செய்தால் உங்களுக்கு நான் எதிரி, நீங்கள் எனக்கு எதிரி. ஆனால் எங்க ஊருக்கு பக்கத்துல நீங்க நாடகத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய ரசிகன். சத்தியமா என் மனதார கூறுகிறேன், உங்களுடைய ரசிகன். உங்களுடைய பேச்சு அப்படி, உங்களுடைய பாட்டு அப்படி, உங்களுடைய அந்த அறிவு அப்படி. அதனால என்ன மேடையில வச்சு செருப்பு வெள்ளச்சாமியை வெளியில தான் கழட்டி போடணும் நீங்க சொல்லிவிட்டா உங்களை நாங்க சும்மா விட்டுருவோமா? இல்ல என்னைய நீங்க கேவலப்படுத்துறதுனால உங்களுக்கு இந்த ஊர்ல என்ன தங்க கிரீடம் வச்சு காலையில போய் முத்தப்பா அப்படின்னு சொல்ல போறாங்களோ? இந்த செருப்பு யாரு? செருப்பை தூக்கி கொண்டு போய் அருகில வச்சவே யாரு? இதுக்கு மட்டும் நீங்க விளக்கத்தை சொல்லல, வள்ளி திருமணம் நம்ம 2 பேருக்குள்ள முடிஞ்சு போயிடும் முத்தப்பா. இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீ பேசி அப்புறம் நானும் பேசணும்னா போட்டு இருக்கிற உள்ள போகணும் 4 பேர் பார்த்து சொல்லிடக்கூடாது. இப்ப நீ சொன்னதுக்கு பூரா மாற்று விளக்கம் நான் அடிக்கணும்னா நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் பேசுற மாதிரி வரும். அது தேவையில்லை. ஏதோ நீ புலப்புற. உனக்கிட்ட நான் பேசுறேன்னு சந்தனத்துக்கு சாக்கடைக்கும் முதல்ல வித்தியாசம் இல்லாம போயிடும். யார் யாரு எதை செய்யணுமோ அந்த வழியில நான் போய்கிட்டே இருக்க முடியவன். எதுக்காக அப்படின்னு சொன்னா, இப்ப நீ சொன்னீங்கல்ல என்ன பார்த்து பைத்தியம்னு சொன்னீங்க. நான் பைத்தியம் தான். உன்ன மாதிரி பைத்தியத்தை கண்டிக்கிறேன்னா அப்புறம் நான் எப்படி பைத்தியமா தானே இருக்க முடியும்? பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் ஆக்கி கொடுவேன் நினைச்சேன்னா. யார பார்த்து பைத்தியங்கிற? கேட்டது நியாயம். குற்றம் சொன்னதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். என்ன குற்றம் சொன்னேன் கிருஷ்ண பரமாத்மா, அதுக்கு மாற்ற விளக்கத்தை பேச அதை சொல்ல உனக்கு வழி இல்ல. உடனே இங்க வந்து செருப்புன்னா என்ன? நான் சொன்னது என்ன? செருப்புக்கு மரியாதை தெரியாதா எங்களுக்கு? கல்லு முறுத்தாது, காலில் முட்டை காது, எல்லை மார்த்தாண்டன் கூடையராது, தொல்லை வரும் மாலை இரொலி வழி நடக்க பூசாது, காலில் செருப்பு இறந்த கால செருப்பு நான் கவியே சொல்லிட்டு போயிடுவேன். நீ நாங்க செருப்பு தான், நாங்க கூட்டி விடுற ஆளு, வர்ற குப்பையெல்லாம் நீங்க குப்பை மாதிரி. நான் குப்பை தாயா. என்ன குப்பை தெரியுமா? அறிவு குப்பை. தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு, என்ன விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கேன். நீ இருக்கிய என்ன குப்பை? நீ எதுக்கு ஆகாத குப்பை. குப்பையில குப்பை மோசமான குப்பை நீ தான், நான் கிடையாது. செருப்புன்னு கேட்டதுக்கு இப்ப நான் அதுக்கெல்லாம் வரல. நீ பேசுறதுக்கு நான் பேசுறதுக்கு தேவையில்லாது வீணாக சச்சரவு. செருப்பு அப்படின்னு சொன்னதுக்கு தலையில தூக்கி வச்சேன். சரி, இப்ப நான் சொல்றேன். ஆனா ஒண்ணு, நீங்க சொன்னது இல்ல இதுதான் மாத்தி அடிச்சேன்னா அப்புறம் நடக்கிறது வேற ஆயிப்பு. நான் ஏற்கனவே நாரதர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ கதைக்கு வரல, எல்லாருமே கேட்டுக்கணும். செருப்பு தலையில வச்சவன் யாரு? சிம்மாசனத்துல எதுக்காக வச்சேன்? அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்க. இது வந்து நீ எதுல தொட்டுக்கிட்டு வர்ற? கந்த புராணமா, இல்ல திருவிளையாடல் புராணமா, கல்கி புராணமா, இல்ல கருட புராணமா, இல்ல திருவிளையாடல் புராணமா, இல்ல பெரிய புராணமா, இல்ல ராமாயணமா, மகாபாரதமா, சூடாமணி நிகண்டா, கல்லாடம் நான் சொல்றேன். மரியாதையா நீ பேசிய முத்தப்பா உன்னை யார் கூட முதல்ல மரியாதையா பேசுற வரைக்கும் நான் பேசுறேன். நீ இப்ப கூட பேசுற ஒண்ணு சொல்றேன். நீ பேசுற என்ன மிரட்டுற? நீ மிரட்டுறதுல வேற ஆள்கிட்ட வச்சுக்க. எனக்கு நீங்க சந்தனமா இருக்கலாம். அதே சந்தனம் ஒரு 3 நாள் நான் பேச சொல்லல, ஒண்ணு நான் பேச சொல்ல. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. அதை நீ உடம்பு வச்சு பண்ணினா வேற மாதிரி நடந்து வேண்டாம். அதோட கேட்டிருக்கியா? அதோட கேட்டிருக்கியா? நான் கேட்கறதுக்கு பதில் விளக்கத்தை சொல்லுங்க. விளக்கத்தை நான் சொல்றேன். காலைல கும்பிட்டு விழுகிறியா? நீ உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, இங்க பாருங்க. நான் கேட்கறதுக்கு சொல்லு, நீ கேட்கறதுக்கு நான் பதில சொல்றேன். எதுல நான் முன்னாடி சம்மதப்படுத்தி சொல்றேங்கிறத நீ தெரிஞ்சுக்க. காலில் விழுந்து கும்பிடுறியா இல்ல உள்ள போயிடுறியா? எதையாவது ஒண்ணு சொல்லு. நீங்க சொல்லுங்க. நான் என்னென்ன செய்யணும்? உங்க பொறுப்புல விடுறேன், சொல்லுங்க. இல்ல இல்ல, அவரு காலில் விழுந்து கும்பிட சொல்லி இருக்காரு. இல்ல நான் கும்பிடுறேங்க. உம்மை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. என்ன? நீர் உண்டுங்கிறத இல்லங்கிறத உண்டு எனக்கு நல்லா தெரியும். வேற பேச்சுங்கிறதுக்காக
மாட்டேன், விடவே மாட்டேன். உங்க மேல எனக்கு அவ்வளவு வெறி போல இருந்து இந்த மேடையில இருந்து இன்னையில இருந்து என்னை செருப்பா உண்மையை மட்டும் சொல்லுங்க. நீங்க சொன்னா உங்க காலில் நான் விழுகிறேன். ஆனா அதுக்காக வெள்ளச்சாமி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பொய்ய சொன்னேன், விடவே மாட்டேன். பக்க மேளத்தையும் நீங்க அங்கேயே இருங்க, அப்புறம் நான் சொல்லிடுவேன். ஆக நான் சொல்றேன், நீ காலில் விழுகிறோம்னு இப்ப நீ தான் சொன்ன, இப்ப நான் சொல்லல. விழுகிறேன் நான் முடியாதுங்க, நீங்க சொல்லிட்டு ஆகணும் சொல்லணும். நீ விழுகிறோம் இருக்க. ஆனா இன்னொன்னு சொன்னேன், என்ன கண்டாலே உங்களுக்கு பயம் அப்படின்னு சொன்னேன். யாரு யாரை பார்த்து சொல்றது, நல்லா படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணி பாரு. என்ன கண்டு உனக்கு பயமா இல்ல உன்னை கண்டு எனக்கு பயமா? நீ யாரு நான் யாருங்கிறத மக்கள் நல்ல அறிவை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. நம்மளா சொல்லிக்கிறதுல பெருசு கிடையாது. யாராருக்கு என்னென்னங்கிறத அவங்க இடம் போட்டு வச்சிருக்காங்க. என்ன யாருக்கும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ கேட்டது செருப்பு தலையில வச்சேன், சிம்மாசனத்துல வச்சது ராமாயணம், பரதன். இது அடிப்படை கதை என்ன அப்படின்னா, இது ராமாயணத்துல கிடையாது. இது எந்த இதுல சம்பந்தப்படுத்துறது அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் புத்தகத்துல இருக்கக்கூடிய கதை. எங்க போனாலும் நான் வர்றேன். ஏன்னு கேட்டா அமைதி. மகாவிஷ்ணு என சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாரு, சங்கு சக்கரம் வில்வாள் கதை அப்படிங்கிற பஞ்ச ஆயுதங்கள் தாங்கி சத்தியலோகத்துல இருக்காரு, பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பூலோகத்துல ஒரு யானை ஆகப்பட்டது தினமும் மகாவிஷ்ணுவுக்கு மலர் பறிச்சு வைக்கிறது அதனுடைய வேலை. அப்படி தினமும் மலர் பறிக்கக்கூடிய நேரத்துல ஒரு முதலை ஆகப்பட்டது என்ன பண்ணுச்சுன்னா, தண்ணிக்குள்ள போன உடனே அந்த யானை ஆகப்பட்டவனுடைய காலை பிடிச்சிருக்கு. பிடிச்ச உடனே அந்த யானைனால வெளியில வர முடியல. ஏன்னா முதலைக்கு தண்ணிக்குள்ள போலாம், யானைக்கு வெளியில வந்தாதான் பலம். அப்ப கடைசி முறைக்கும் போராடி பார்த்துச்சு, போராட முடியல. கடைசி நேரத்துல ஆதி மூலமே அநாத ரட்சகனே நீதான் என்ன காப்பாத்தணும்னு சொல்லி இந்த யானையாகப்பட்டது கதறிச்சு அப்படியே கிடந்து. அப்பத்தான் மகாவிஷ்ணு பார்த்தாரு, அப்படியா நம்மளுடைய பக்தனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சாரு, செருப்புக்கு மறுபெயர் பாதரட்சன்னு பேரு. இவர் என்ன செஞ்சாருன்னா, உடனே தன்னுடைய ஆயுதங்களோட இங்க இருந்து போனாரு. போனவர் அந்த சக்கராயுதத்தை விட்டு அந்த முதலையினுடைய கழுத்தை எடுத்து அந்த யானையை காப்பாத்தினாரு. யானையை காப்பாத்தினால யானைக்கு விமோச்சனம் கிடைச்சிச்சு. அந்த கந்தர்வன் என சொல்லக்கூடிய முதலையா இருந்தவனும் விமோச்சனம் பெற்றான். திரும்ப வந்தாரு தேவலோகத்துக்கு, சத்திய உலகத்துக்கு. பார்க்கடல்ல பாக்குறாரு. பார்க்கும் போது அவருடைய செருப்புங்கிற பாதரட்சை இருக்குல்ல, இத போடாமையே போயிருக்காரு. அப்பதான் அந்த பாதரட்சையை பார்க்கும் போது அது அப்படியே நனைஞ்சிருந்துச்சான். நனைஞ்சிருந்தவொடனே அப்பதான் கேட்டாரு, ஏன் நீ எதற்காக இப்படி நனைஞ்சிருக்க, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் போது பாதரட்சை சொல்லிச்சான், ஐயா நான் அழுந்ததுக்கு காரணம் வேற. ஏன்னா உங்க கையில இருக்கக்கூடியது, கொஞ்சம் அமைதி சொல்லி முடிச்சுறேன், உங்க கையில இருக்கக்கூடியது சக்கரமாகப்பட்டது என்ன கேவலமா பேசிருச்சு. இந்த சக்கரமாகப்பட்டது என்ன சொன்னுச்சு அப்படின்னா, நான் கையில மேல இருக்கேன், ஆனா நீ இங்க இருக்கேன்னா காலை தூக்குற காலில் இருக்க. நீ கடைசியில செருப்பு நீ காலில் போடுறது, நான் கையில இருக்கிறவன், நீ கேவலப்பட்டவன், நான் பெருமையானவன் சொன்ன கேவலமா பேசிருச்சு. அதனாலதான் நான் எனக்கு கண்ணீர் கலங்கிருச்சு அப்படின்னு இந்த பாதரட்சை சொன்ன உடனே அப்பதான் ராமன், அதாவது மகாவிஷ்ணு பார்த்தாரு. அப்படியா, எந்த சக்கரம் உன்னை கேவலமா பேசணுச்சோ அப்பேற்பட்ட சக்கரமே பூலோகத்துல பரதன் என சொல்லக்கூடிய பேரோட பிறக்க போறேன். நான் ராமனாக அவதரிக்க போறேன். அப்படி ராமனா நான் அவதரிக்கக்கூடிய நேரத்துல இந்த பாதரட்சையை கேவலமா எவன் பேசினானோ அப்பேற்பட்ட சக்கரம் பரதனா பிறப்பேன். எவன் உன்னை கேவலமா பேசினானோ அப்பேற்பட்ட பரதனே தலையில தூக்கி வைப்பேன். உன்னை சிம்மாசனத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு நான் செய்கிறேன்னு சொன்ன காரணத்தினாலதான் தலையில தூக்கின சிம்மாசனத்துல கொண்டு போய் செருப்பாகப்பட்ட பாதரட்சையை கொண்டு போய் வச்சேன். இது ஒரு பக்கம். இதுக்கு அடிப்படை இன்னும் மூலம்னா வேற. ஏத்துக்கிறியா இல்லையா? அதோட முடிச்சுக்க. நீங்க இந்த கதையை படிச்சிருக்கீங்களா? அப்புறம் ஏன் எதுக்கு இப்படி கைது? உனக்கு என்ன போறாங்க? இப்பேற்பட்ட ஒரு பொய் மாட்ட, இப்பேற்பட்ட ஒரு பொய்ய இவ்வளவு பெரிய மேடையில இந்த அறிவாளர்களுடைய மத்தியில இவ்வளவு பெரிய ஒரு பொய்ய சொல்றீங்களே. அப்ப நான் சொன்னேன்னா அடுத்த பிறவில நான் வவா வாத்தியா உங்க புத்தகத்தையும் நீர் விட்டு வைக்கலையா?
காலில் விழுகிறோம்னு சொல்லி இருக்காப்புல. அமைதி. கொஞ்சம் நான் காலில் விழுகிறேன்னு சொன்னேன். நான் விழுக தயாரா இருக்கேன். இல்லனே, இல்ல நான் விழுகிறேன். ஆனால் முத்தப்பா என்று சொல்லக்கூடிய அறிவுங்கிற அந்த விளக்கை தூண்டுகோலாக இருந்து நோண்டி விட்ட வெள்ளசாமி மேல தப்பு அப்படின்னா அவர் கால நான் விழுகட்டுமா? உமது ஓட்டில் பாதி ஓட்டு எமக்கும் இருக்கிறது. அப்படியே இதுதான் மாமா, உங்க கிட்ட எத்தனை புஸ்தகம் தான் இருக்கு. இப்ப இல்ல, அது எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது யாருனாலையும். ஆனால் இந்த வாதம் இந்த பகுதியிலே இதே பிரச்சனையில இதே பகுதியில் நாம் இருவரும் சந்திக்கும் பொழுது இதே பிரச்சனை நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள வரும். இது கட்டாயம் உறுதி, இது நடக்கும். அங்கே முத்தப்பா என்று சொல்லக்கூடிய மாடு வெள்ளஞ்சாமிக்கு இதை பிடிபடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட முடிக்கிறேன். ரெண்டு மாடை சேர்த்துக்க. முத்தப்பாங்கிற மாடும் பெருமாளுங்கிற மாடும் எங்கேயுமே பிடிபடாது. பெருமாள் ராஜுங்கிற மாடும் அதை முதல்ல ஞாபகம் பண்ணி மற்றதை விட்டு பிடிபட்டதே கிடையாது, சரித்திரமும் கிடையாது. அப்படின்னா ஒதுங்கி போயிடுவாங்க. அது வேற. இருந்தாலும் காலில் விழுகணும்னு நீங்க சொன்னாலும் நிச்சயமா சொல்றேன். நான் விழுக எல்லாம் உங்க ஆளுகளோ. நாங்க நாமம் போடுற ஆளுகளை மட்டும் விட்டு கொடுத்துட்டு போறதே கிடையாதுயா. நீங்க தான் பொறாமப்படுவீங்க, நாங்கெல்லாம் கிடையாது. அதே சமயத்துல இந்த இடத்துல நீங்க அப்படி கொடுத்த காரணத்தினாலதான் ஒரு கதையை, ஒரு தெளிவான கதையை சொல்லக்கூடிய அளவுக்கு பேச முடிஞ்சு. அதனால உங்களை சந்திச்சதுல நான் பெருமை அடைகிறேன். இன்னமும் சொல்றேன், நான் அதை பண்ணி போடுவேன் இதை பண்ணி போடுவேன் கதை சொல்லிய பத்தி நடக்குமுங்க. அதெல்லாம் வேண்டாம். கட்டாயம் அந்த பதில அதை பத்தி நான் கவலையே படல. நான் எப்போதுமே தீட்டி வச்சுக்கிட்டு தான் எப்ப பாய்வேன்னு சொல்ல முடியும். நான் அறமுடி தீட்டுனதையே அப்படியே உரசி எதையும் வெட்டாம பண்ணி. உங்களை பத்தி நல்லா தெரியும். இருக்கக்கூடியது வள்ளி, பக்கத்துல இருக்கக்கூடியது உங்களுடைய கிள்ளி. வர சொல்லுங்க, நான் ஆசீர்வாதம் கூறணும். கால நேரம் இந்த கூப்பிடுறேன். தப்பிச்சிட்டியா? எல்லாம் உங்களால.